வணக்கம் நண்பர்களே. பெரிய வெள்ளிக்கிழமையன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்த 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த உயிர்ப்பின் நாள்தான் ஈஸ்டர் திருநாள். கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் மிக முக்கிய பண்டிகைகள் இதுவும் ஒன்று. இந்த திருநாளை கொண்டாடுவதற்கு முன்பு கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலமாக கடைபிடிப்பார்கள். அந்த தவக்காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையினர் வெள்ளிக்கிழமை தோறும் சிலுவை பாதை என்ற வழிபாடு செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வழிபாட்டில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட நிகழ்வில் தொடங்கி சிலுவையில் அறையப்பட்டு இறக்கும் வரை நடந்த நிகழ்வுகளை சித்திரங்களாக கொண்ட படங்களின் முன்போ, சிலை வடிவங்களாக அமைக்கப்பட்ட 14 தலங்களின் முன்போ ஒருவர் மரச்சிலுவையை தூக்கி நிற்பார். அவர் நிற்கும் தலத்திற்கான சம்பவம் குறித்து வழிபாடு நடத்தும் குருவானவர் விவரித்து சொல்லி, இந்த துன்பம் இயேசுவுக்கு வர நம்முடைய மீறுதல்கள், பாவங்களே காரணம். அந்த பாவங்களை இனி தொடராதிருக்க தங்களை சுய பரிசோதனை செய்து விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்துவார். அந்த வழிபாட்டில் கலந்து கொள்பவர்கள் மனமுருகி கண்ணீர் சிந்தியதையும் நான் கண்டிருக்கிறேன். நானும் மெய்மறந்து என்னை சுய பரிசோதனை செய்து என் பாவங்களை இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இன்றோ கிறிஸ்துவத்தில் உண்டான பல பிரிவுகளின் அடிப்படையில் தன்னாட்சி கொண்ட சபைகள் உருவாகி, குறிப்பாக பெந்தகோஸ்தே சபைகளாக கருதி கொள்ளும் சபைகளில் சிலுவை உபதேசம் நமக்காக இயேசு சிந்திய விலை மதிப்பில்லாத அவருடைய இரத்தத்தை பற்றிய உபதேசமும் சொல்லப்படுவதில்லை, தியானிக்கப்படுவதில்லை. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளை கூட சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று போதிக்கிறார்கள். இன்றைய தலைமுறையினருக்கு பாடலுடன் கூடிய ஆட்டம் கொண்ட ஆராதனை, இயேசு செய்த அதிசய அற்புதங்கள் குறித்த நற்செய்தி கூறி ஆசீர்வாதம் பெற ஜெபித்து ஆராதனையை முடிப்பது என்பது கிறிஸ்துவ போதகமாக மாறிவிட்டது. சபைகளில் கூட விசுவாசிகள் பலருக்கு எது பாவம், பாவத்தின் விளைவு என்ன, பாவம் எப்படி மனிதனை அடிமைப்படுத்தி அழிவுகளை உண்டாக்குகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறதே, அது எப்படி நடக்கிறது, பாவத்திலிருந்து யார் விடுதலை தருவார், எப்படி தருவார், அதற்காக அவர் என்ன விலை கொடுத்தார், ரட்சிப்பு எப்படி வந்தது, எதன் வழியில் நடந்தால் நாம் இறைவனின் ஆசீர்வாதம் பெறுவோம் என்ற விஷயங்கள் தெரிவதில்லை. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பைபிளில் 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது. எனவே கிறிஸ்துவத்தின் அடிப்படை அன்பு. அந்த அன்பினால் தான் தேவகுமாரன் நமக்காக மனித உருவில் இந்த பூமிக்கு வந்தார். நம்மை பாவத்தின் கொடூரங்களில் இருந்து மீட்டெடுக்க இறைவனின் கட்டளையை ஏற்று சிலுவை சுமந்து, காயங்கள் பட்டு, இரத்தம் சிந்தி, ஆணிகளால் அறையப்பட்டு சிலுவையில் மரித்தார் என்பதை நினைவில் கொள்வோம். 40 நாட்கள் மட்டுமே தவக்காலமாக மேற்கொள்ளும் நிலையை தவிர்த்து வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து நம்மை சீர்தூக்கி பார்த்து இறைவனின் பாதம் பணிவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நன்றி, வணக்கம்.